எக்ஸ்பிரஸ் போல பைக்கில் மின்னல் வேகத்தில் தப்பிச் செல்லும் ரவுடி விஜய் தான் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டவர். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விழுப்புரம் நாகை பைபாஸ் சாலையில் சம்பவத்தன்று இரவு பைக்கில் சென்ற மர்ம ஆசாமிகள் லாரியை நிறுத்தி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த லாரி ஓட்டுநர்களை கத்தியால் வெட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்து ஜிபே மூலமும் பணம் பறித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் லாரி ஓட்டுநர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் பாண்டிச்சேரியை சேர்ந்த மொட்டை விஜய் என்ற வழிப்பறி கொள்ளையன் தனது கூட்டாளிகளுடன் வந்து வழிப்பறி செய்தது தெரிய வந்தது. இதே கொள்ளை கும்பல் 2 தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கத்தியால் தாக்கி ஓட்டுநரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதும் அப்போது துரத்தி சென்ற போலீசாரிடம் சிக்காமல் பைக்கில் தப்பிச் சென்ற போது போலீசார் எடுத்த வீடியோவும் வெளியானது. அந்த வீடியோவை வைத்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டு கொண்ட போலீசார் அந்த கும்பலை தேடி வந்த நிலையில் அங்கிருந்து தப்பிய கொள்ளையர்கள் நாகை விழுப்புரம் பைபாஸில் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து எம்புதூர் பகுதியில் தோப்பு ஒன்றில் பதுங்கியிருந்த கொள்ளையனை போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் அவன் போலீசாரை வீச்சறிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி விஜய் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவனது சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். காயம்பட்ட காவலர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் அந்த கொள்ளையன் விஜய் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தெரிவித்தார். மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி விஜய் மீது கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுவையிலும் கொலை முயற்சி வழிப்பறி கூட்டு கொள்ளை உட்பட 33 வழக்குகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இவர் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்னா வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. இவர் சரணடைந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. தற்காப்பிற்கோசரம் ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணதில் இது நடந்துவிட்டது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக ரவுடிகளையும் கொள்ளையர்களையும் போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தொடங்கி இருக்கின்றனர். சென்னையில் 1 மணி நேரத்தில் 7 பெண்களிடம் தங்கச் சங்கிலி பறித்த ஜாஃபர் தனிப்படை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். மதுரையில் கிளாமர் காளி கொலை வழக்கு தொடர்புடைய சுபாஷ் சந்திர போஸையும் போலீசார் சுட்டு தூக்கினர். 3வதாக லாரி ஓட்டுநர்களை கத்தியால் வெட்டி வழிப்பறி செய்ததாக கொள்ளையன் மொட்டை விஜயின் கணக்கை கடலூர் போலீசார் முடித்து வைத்துள்ளனர். மக்களை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபடுவோருக்கு போலீசார் தங்கள் இரும்பு கரங்களான துப்பாக்கியால் பதில் சொல்ல தொடங்கி இருப்பதால் ரவுடிகள் கலக்கமடைந்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசிர் ராஜா மற்றும் வேல்ராஜ்.